السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس والبينات من الهدى والفرقان. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس قد أردتكم شهر عظيم شهر مبارك شهر فيه ليلة خير من ألف شهر جعل الله صيامه فريضة وقيامه ليلة تطوعا. صدق الله العظيم وصدق أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அழிப்படாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான் நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் அளவற்றுமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களிலே புனித ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். எழுத்தாளர்கள் அழகாக ரமலானை குறித்து எழுதுகின்ற பொழுது ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதினார்: ரமலான் என்பது நம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளை போன்றது என்பதாக எழுதினார். அவருடைய எழுத்திலே தொடர்ந்து அவர் எழுதுவார்: ஒரு வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளி என்பவர் அந்த வீட்டிற்கு வருகின்ற பொழுது தங்களால் முடிந்த
அன்பளிப்புகளை அந்த வீட்டிற்கு எடுத்து வருகின்றார். வருகின்ற விருந்தாளியை வீட்டிலே உள்ளவர்கள் உணவின் மூலமாக உபசரிப்பு செய்கின்றார்கள். அவருக்கு விரும்பியதை எல்லாம் செய்து அவரை கண்ணியமான முறையிலே விருந்து உபசரிப்புகளை செய்து கண்ணியப்படுத்துகின்றவர்களாக வீட்டார்கள் இருக்குகின்றார்கள் என்பதாக எழுதிவிட்டு, ரமலான் என்பது நம்மிடத்திலே வருகின்ற விருந்தாளியை போன்றது. அந்த ரமலான் நம்மிடத்திலே எடுத்து வருகின்ற அன்பளிப்பு என்பது நன்மைகளையும் அருள் வளங்களையும் ரஹ்மத்தையும் நரக விடுதலையும் கொண்டு வருகின்றதாய் அந்த ரமலான் அன்பளிப்பாக நமக்கு கொண்டு வருகின்றது. அந்த ரமலானிற்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியம் என்ன என்று எழுதுகின்ற அந்த எழுத்தாளர் அழகாக எழுதுகின்றார். அடுத்தபடியாக வருகின்ற விருந்தாளியை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள். எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும்? அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இரவுகளில் நீங்கள் நின்று வணங்குங்கள். உங்களால் முடிந்த அமல்களை முழுமையாக நீங்கள் செய்யுங்கள். அதனுடைய பகலிலே நோன்பு நோருங்கள். நோன்பு நோட்டு அதனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அந்த மாதம் முழுவதும் அமல்களை கொண்டு அந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அழகுபடுத்துங்கள். இப்படி நீங்கள் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அது எடுத்து வந்த அன்பளிப்புகளை முழுமையாக நன்மைகளாக ரஹமத்துகளாக அருள் வளங்களாக நாளை மறுமையினுடைய சேமிப்புகளாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள் என்பதாக ஒரு எழுத்தாளர் எழுதுவார். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானை வரவேற்க தயாராக ஆகிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ரமலானை நாம் எப்படி வரவேற்க வேண்டும், அந்த ரமலானை அருமை சஹாபாக்கள் எப்படி வரவேற்றார்கள், அதை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை குறித்து எல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையிலே ரமலானை குறித்து பேசுகின்ற பொழுது அழகாக அல்லாஹ் பேசுவான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் என்பது திருமறை இறக்கப்பட்ட கண்ணியமான மாதமாக இருக்கின்றது என்பதாக இந்த ரமலானுடைய கண்ணியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். முந்திய உம்மத்தார்களுக்கு எப்படி நாம் நோன்பை கடமையாக ஆக்கினோமோ அதே போன்று ஈமான் கொண்டவர்களே உங்களின் மீதும் இந்த நோன்பு என்பது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக என்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக உங்களின் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே நோன்பை குறித்து பேசுவான். இந்த ரமலான் மாதம் என்பது அமல்களை கொண்டும் நோன்பை கொண்டும் நாம் அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான பேரம்சமாய் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அருமை சஹாபா பெருமக்கள் ரமலான் வருகின்ற பொழுது அதற்காக தயாராக ஆகுவார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அருமை நாயகம் ஷஅபான் மாதம் முழுவதிலே அதிகமான நாட்களிலே நோன்பு இருந்தார்கள். காரணம் கேட்கப்படுகின்ற பொழுது அது ரமலானிற்கான பயிற்சி என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஷஅபானை பெருமானார் ரமலானிற்காக தயார்படுத்தினார்கள். சஹாபாக்கள் ரமலானை எப்படி வரவேற்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதுகின்ற ஆசிரியர் பெருமக்கள், வரலாற்றுடைய ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், அனைத்து சஹாபா பெருமக்களும் ரமலானை 6 மாதத்திற்கு முன்பதாகவே வரவேற்க தொடங்கிவிடுவார்கள். அதற்கான அமல் ரீதியான உடல் ரீதியான உள்ளம் ரீதியான தயாரிப்புகள் அனைத்தையும் அதற்காக அவர்கள் செய்வார்கள் என்பதாக வரலாற்றுடைய ஆசிரியர்கள் பெருமக்கள் சொல்லித் தருகின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களிலே நம்மிடத்தில் அந்த ரமலான் வந்தலையை இருக்குகின்றது. ரமலான் என்னும் இந்த விருந்தாளியை கண்ணியமான முறையிலே அமல்களை கொண்டு வரவேற்பதிலே நாம் தயாராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவார்கள், மன் ஃபரக பி துஹூலி ரமலானின் ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலா நீரான். பெருமானார் சொல்லுவார்கள்,
மாதத்தை வரவேற்றாரோ, ரமலான் மாதம் நுழைகின்ற பொழுது, அந்த ரமலானிலே நுழைகின்ற பொழுது அதை சந்தோஷமாக எந்த ஒரு மனிதர் வரவேற்றுக் கொள்ளுகின்றாரோ, சந்தோஷமாக அதனை எடுக்குகின்றாரோ, ரமலானிலே எந்த மனிதர் அடைகின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தருகின்ற செய்தியை பெருமானார் சொல்லுவார்கள். ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலா நீரானில், அவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து, அவருடைய உடலை நரகம் சீண்டுவதிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். எதற்கான செய்தி? எதற்கு அல்லாஹ் இந்த சிறப்பை தருகின்றான்? ரமலான் மாதம் வருகின்றது என்பதாக ஆசைப்பட்டு அந்த ரமலானை முழுமையாக கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு மனிதர் சந்தோஷப்படுவார் என்று சொன்னார். அந்த மனிதருக்கு அல்லாஹ் தருகின்ற சுப செய்தி, நாளை மறுமையிலே, நாளை நரகத்திலே அவருடைய உடலை நரகம் சீண்டாது, அவருடைய உடலை அல்லாஹ் நரகத்தை விட்டும் ஹராமாக ஆக்கிவிடுகின்றார். சீண்டாது என்பதை விட அல்லாஹ் பெருமானார் சொல்லுகின்ற செய்தி ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ஹராமாக ஆக்கிவிடுகின்றார். ஜஸதஹு, அவருடைய உடலை, அதன் நீரான் நரகம் சீண்டுவதை, அவரின் மீது, அவருடைய உடலின் மீது நரகம் சீண்டுவதை, நரகத்தினுடைய வேதனைகள் படுவதை அல்லாஹ் முழுமையாக ஹராமாக ஆக்கிவிடுகின்றான் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருகின்றார். இன்றைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகின்ற ரமலானை நாம் முழுமையான சந்தோஷத்தோடு கண்ணியப்படுத்துவதை விட அதை வரவேற்கின்ற அந்த சந்தோஷத்திற்கு அல்லாஹ் தருகின்ற அந்த கூலியை நாம் பார்க்கின்றோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய ஹதீஸிலே அழகாக பெருமானார் சொல்லுவார்கள், சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆ வருகின்ற பொழுது பெருமானார் எங்களுக்கு மத்தியில் இப்படி உரை நிகழ்த்துவார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அதற்கும் ஷஹருன் அதீமுன், உங்களுக்கு மத்தியில் சிறப்பிற்குரிய மகத்தான ஒரு மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது. ஷஹருன் முபாரக்குன், அந்த மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பரக்கத்து பொருந்திய மாதம், அருள் வளங்களை கொண்ட மாதம் அந்த மாதம். வஷஹருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாய் அந்த மாதம் இருக்கின்றது. 1000 இரவு அல்ல, 1000 மாதத்தை விட சிறந்ததாக அந்த ஒரு இரவு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாதம் உங்களிடத்திலே வருகின்றது என்று சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொல்லுவார்கள், ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரிலத்தன் வ கியாமஹு லைலத்தன் ததவ்வுஆ, அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய பகலிலே நீங்கள் முழுமையாக நோன்பு இருங்கள், உங்களின் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. வ கியாமஹு லைலத்தன் ததவ்வுஆ, அதனுடைய இரவிலே நின்று வணங்குவது உங்களின் மீது சுன்னத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது, அதனுடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள். மற்ற கர்ரப ஃபீஹி பிஹஸனத்தின் மினல் கைரி கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, பெருமானார் அடுத்து சொல்லுகின்றார்கள், யார் அந்த மாதத்தினுடைய, அந்த மாதத்திலே ஒரு சுன்னத்தான, ஒரு நஃபீலான ஒரு அமலை யார் செய்கின்றாரோ அவர் ஒரு பரலை நிறைவேற்றியதற்கான நன்மையை அவர் பெற்றுக் கொள்கின்றார். யார் ஒரு சுன்னத்தை செய்கின்றாரோ, ஒரு சுன்னத்தான 2 ரக்காத்துகள் நாம் தொழுகின்றோம், அல்லது நஃபிலான 2 ரக்காத்துகள் நாம் தொழுகின்றோம், அல்லது ஏதாவது ஒரு தஸ்பீஹாத்துகளை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான நன்மை ஃபரலை செய்ததை போன்ற நன்மையை அல்லாஹ் அதற்கு தருகின்றான். பெருமானார் அடுத்து சொல்லுவார்கள், வமன் அத்தா ஃபீஹி ஃபரீதத்தன், எந்த ஒரு மனிதர் அதனுடைய பகலிலே அந்த மாதத்திலே ஒரு ஃபரலை நிறைவேற்றினாரோ, முதலே சுன்னத்திற்கு பெருமானார் சொன்னார்கள், அடுத்து சொல்லுகின்ற செய்தி ஒரு ஃபரலை, ஏதோ ஃபஜ்ருடைய தொழுகையோ, லுஹருடைய தொழுகையோ, அல்லது அஸருடைய தொழுகையோ, மக்ரிபுடைய தொழுகையோ, இப்படி ஃபரலான வக்துகளை எந்த ஒரு மனிதர் ஒரு ஃபரலை நிறைவேற்றினாரோ அந்த ஒரு ஃபரலிற்கு அல்லாஹ் தருகின்ற கூலி கான கமன் அத்தா ஸபீன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, அதனுடைய அந்த மாதத்திலே 70 ஃபர்துகளை நிறைவேற்றியதற்கான நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்தை நிறைவேற்றியதற்கான நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா
முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை நாம் எப்படி அது கண்ணியமாக்கப்பட்ட மாதம் என்பதை சொல்லி அந்த மாதத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் அழகாக கற்றுத் தருகின்றார். அதனுடைய பகலிலே நோன்பு நோற்பது, இரவிலே நின்று வணங்குவது, சுன்னத்தான தராவீஹ் போன்ற தொழுகைகளை முழுமைப்படுத்துவது. அடுத்தபடியாக அது அப்படி நாம் செய்கின்ற பொழுது ஃபரதிற்கு 70 ஃபரதை நிறைவேற்றுவதற்கான நன்மைகளை, ஒரு சுன்னத்திற்கு ஒரு ஃபரதினுடைய நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் அதை போன்ற ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ரமலான் மாதம் என்பது முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரமலான் நமக்கு எப்படிப்பட்ட மாதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் சொல்லுகின்ற ஒரு செய்தி. பெருமானார் சொல்லுகின்றார்கள், ரமலான் மாதம் என்பது முஸ்லிம்களுக்கு ரமலான் மாதத்தை விட சிறந்த ஒரு மாதம் என்பது கிடையாது. ரமலான் மாதத்தை விட நன்மைகளை கொள்ளையடிப்பதிலே சிறந்த ஒரு மாதம் ரமலானை விட ஒன்று கிடையவே கிடையாது. அடுத்து பெருமானார் சொல்லுகின்றார்கள், முனாஃபிகளுக்கு ரமலானை விட தீய ஒரு மாதம் என்பது கிடையாது. முனாஃபிகளுக்கு, நயவஞ்சகர்களுக்கு, காஃபிர்களுக்கு ரமலானை விட ஒரு தீய ஒரு மாதம் என்பது கிடையவே கிடையாது. மற்ற மாதங்களை விட ரமலான் தான் அவர்களுக்கு தீய மாதமாய் அவர்களுக்கு தெரியும். இப்போ முஸ்லிம்களுக்கு சிறந்த மாதம், காஃபிர்களுக்கு அது, முனாஃபிகளுக்கு அது தீய மாதம் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் மூமின்கள் ரமலானை அடைகின்ற பொழுது வலிமையோடு இருப்பார்கள். அதிலே முழுமையாக அமல் செய்வதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளுவார். உடலாலே அமல்களாலே அமல் செய்வதற்கான வலிமைகளை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தான் முஸ்லிம், அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்களாக ரமலானை அடைகின்ற பொழுது தங்களுடைய வலிமை என்பது அமல் ரீதியாக செய்வதற்கான வலிமையை உடலிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அமலை அதிகமாக நாம் செய்பவர்களாக அந்த ரமலானை முழுமையாக கண்ணியப்படுத்துபவர்களாக நாம் ஆக வேண்டும். பெருமானார் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம்கள் அதிலே வலிமையோடு இருப்பார்கள், வலிமையாக தயாராகி கொள்ளுவார்கள். எதற்காக என்று சொன்னால் நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்காக, அமல்களை செய்வதற்காக என்பதாக பெருமானார் சொல்லுகின்றார்கள். முனாஃபிகள் அதிலே எப்படி தயாராகுவார்கள், காஃபிர்கள் அதிலே எப்படி தயாராகுவார்கள், முனாஃபிகளாக இருக்கின்ற நயவஞ்சகர்கள் எப்படி தயாராகுவார்கள் என்று சொன்னால் அதிலே தானும் அமல் செய்ய மாட்டான், தானும் கெட்டு போக அடுத்தவர்களையும் கெட்டு குடிச்சவராக ஆக்கிக் கொள்ளுகின்ற நிலையிலே அவன் இருப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி, தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துகள் தொழுவதற்காக நாம் பள்ளியிற்கு வருகின்ற பொழுது அதிலே 8 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு 10 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு தங்களால் முடிந்த அளவு தொழுதுவிட்டு ஏதாவது அமலிலே உட்கார்ந்து அமல் செய்தால் கூட பரவாயில்லை, வெட்டி பேச்சுகளை பேசுகின்ற, பள்ளிகளிலே உட்கார்ந்து அரட்டை அடிக்கின்ற ஆண்களையும் நாம் பார்க்க முடிகின்றது, பெண்களையும் பார்க்க முடிகின்ற ஒரு அபல நிலையில முனாஃபிக் தன்மை என்று பெருமானார் எதை சொன்னார்களோ, முனாஃபிக் என்பவன் அந்த ரமலானிலே எப்படி இருப்பான், தானும் அமல் செய்ய மாட்டான், தானும் என்ன செய்ய மாட்டான், தொழ மாட்டான். அடுத்தவன் தொழுவானா முடிச்சு பேசுறதுக்காக உட்கார வச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். வா உட்கார்ந்துருப்பான், அதுக்கு தொழுதா போதும், முன்னாடி முன்சப்பு நினைக்கிறவங்க தொழுதா போதும், நாம உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு வெட்டிக்கதையை பேசணும் என்பதாக மற்ற உலகளாவிய சிந்தனையிலே தானும் கெட்டு போவான், அடுத்தவர்களையும் கெட்டு குடிச்சவராக ஆக்கிக் கொண்டு இருக்கின்ற தான் முனாஃபிக் என்பதாக பெருமானார் சொன்னார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ரமலானில நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், பள்ளியில அமல் செய்கின்ற பொழுது வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற, மொபைல்களை பார்த்து கொண்டிருக்கின்ற, கடைகளில் உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அவலநிலை நம்மிடத்தில் இருக்கின்றது. முடிந்த அளவு அந்த ரமலானுடைய இரவில இந்த தராவீஹ்ல நம்முடைய நேரங்களை செலவழிப்பது தான் ஒரு மூமினுக்கு அழகானது. ஒரு மூமின் என்பவன் அப்படித்தான் இருக்க வேண்டும். மூமினுக்கு அதுதான் சந்தோஷம் என்பதை பெருமானார் சொல்லுகின்றார்கள். ஒரு மூமினுக்கு ரமலான் என்பதை விட சிறந்த ஒரு மாதம் என்பது கிடையவே கிடையாது. அந்த ரமலானை அவன் நன்மைகளால் சேகரித்துக் கொள்வான்.
நாம் நல்ல முஃமினாக இருக்குகின்றோமா என்கின்ற செய்தியை இந்த ஹதீஸ் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. நாம் ரமலானுடைய மாசத்துல நம்மளால் முடிந்த அமல்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்ளுகின்ற பொழுது அடுத்தவர்கள் ஏதாவது சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா கூட சேர்த்து அவர்களையும் தொட வைக்க வேண்டும். நாம் எட்டங்கள் தொழுதா போதும் என்பதற்காக அடுத்தவர்களை சேர்த்து வழிகெடுப்பதில் நம்மளுடைய நேரங்களை நாம் செலவழிக்க கூடாது. அது முனாஃபிக்குடைய தன்மை என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் என்பது நமக்கு சந்தோஷத்தை நன்மைகளை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாய் அதனை நாம் வரவேற்க வேண்டும். அதனுடைய பகலிலே நோன்பு நோக்க வேண்டும். இரவிலே சுன்னத்தான நஃபிலான அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். தராவியோடு நிறுத்திவிடக்கூடாது. இன்று ஒரு சமூகம் இப்படி இருக்கின்றது. தராவி தொழுதால் போதும், நோன்பு என்று சொன்னால் முதலாவது நோன்பு நோட்டால் போதும். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. முதலாவது நோன்புல ஃபர்ஸ்ட் நோன்பு நோன்பு வைப்பாங்க. அன்றைய ஃபர்ஸ்ட் நாளுடைய தராவியை முழுமைப்படுத்துவாங்க. அதனுடைய இஃப்தாரை கண்ணியமாக செய்வாங்க. அடுத்த நாள் நோன்புலாம் காணாமல் போயிடும். அடுத்த நாள் தராவிலாம் காணாமல் போயிடும். அடுத்து ஜும்மாவோ அல்லது 27வது நாளோ அல்லது கடைசி நோன்போ, இப்படி 3 விதமான கோட்பாடுகளிலே நம்முடைய சமூகத்தார்கள் வாழ்வதையும் நாம் பார்க்கின்றோம். எல்லா விதமான அமல்களையும் மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகின்றது. நோயை காரணம் காட்டி நோன்பு இருக்காமல் இருப்பவர்கள், வியாபாரத்தை காரணம் காட்டி தொழுகைக்கு வராமல் இருப்பவர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அமல்களில நாம் எதையும் காரணம் காட்டிவிட முடியாது. காரணம் காட்டிட்டு நாமளே சொல்லிக்கிறோம், அல்லாதான் நம்ம மன்னிக்கிறோம், நமக்கு தெளிவா தெரியுது. நாம் செய்யறது பாவம் தெளிவா தெரிகின்ற பொழுது நாம் அதனை நம்முடைய காரணத்திற்காக அதை நாம் ஒரு காரணத்தை சொல்லி கடந்து விடுவது என்பது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அழகல்ல. அது முனாஃபிக்குடைய தன்மை என்பதாக பெருமானார் சொல்லுகின்றார். இப்ப முதலாவது நோன்போடு நம்முடைய நோன்பு நின்றுவிடக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவிற்கு நாம் நோன்பு நோக்க வேண்டும். உடல் ரீதியான தயாரிப்புகளை அதற்காக நாம் செய்து கொள்ள வேண்டும். நம்மளால் முடிந்த அளவிற்கு இரவில் நின்று, தராவிகளில் நின்று, கயாமுல் லைலில் நின்று, பள்ளிகளிலே நடத்தப்படுகின்ற தொழுகைகள் அமல்களை தவிர வீடுகளிலே நின்றும் நம்மளால் முடிந்த நேரங்களை அமலுக்காக நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். சில சஹாபாக்கள் வியாபாரத்தை முழுமையாக நிப்பாட்டிவிட்டு ரமலானுக்காக தங்களை தயார் செய்து கொண்ட சஹாபாக்களை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் தங்களுடைய ரமலானை கழித்தார்கள். நாம் அந்த அளவிற்கு நாம் போக வேண்டாம். முடிந்த அளவு 5 வேளை தொழுகை, அதனுடைய இரவில் நின்று தராவினுடைய சுத்தத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத் போன்ற, கியாமுல் லைல் போன்ற எல்லா தொழுகைகளையும் நம்மால் முடிந்த அளவு நிறைவேற்றுவதில் நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும். முழுமையான நன்மைகளை அதிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல மூமின்களுக்கு அழகாக இருக்குகின்றது என்பதை பெருமானார் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், கான யகூலு ஸலாத்துல் ஹம்ஸின் வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ வ ரமலானு இலல் ரமலான். எந்த ஒரு மனிதன் 5 வேளை தொழுகையை முழுமையாக தொழுகின்றார், ஒரு தொழுகை இருக்கும், அடுத்த தொழுகை இருக்கும், மத்தியில லுஹர் தொழுகிறோம், அடுத்த அஸ்ர் தொழுகிறோம், இதுக்கு மத்தியில இருக்குகின்ற அந்த நேரம். அதே போன்று ஒரு ஜும்ஆவை தொழுது அடுத்த ஜும்ஆவிற்கும் ஜும்ஆவை தொழுதா இதற்கு மத்தியில இருக்குகின்ற அந்த நேரம். அதே போன்று ஒரு ரமலானை முழுமையாக கடைபிடித்து தொழுதவர் அடுத்த ரமலான் வரை அந்த ரமலானை அடைகின்ற பொழுது அதனை முழுமைப்படுத்தியவருக்கு அல்லாஹ் தருகின்ற கூலியை பெருமானார் சொல்லுகின்றார். இந்த ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியில் அவர் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார். ஒரு ஜுமாவிற்கும் அடுத்த ஜுமாவிற்கும் மத்தியில உள்ள அந்த நாட்களில் அவர் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் முழுமையாக மன்னித்து விடுகின்றார். அதே போன்று ஒரு ரமலானை முழுமையாக அடைந்து அடுத்த ரமலானை முழுமையாக ஒரு மனிதர் அடைகின்ற பொழுது அதற்கு இடையிலே உள்ள அந்த நாட்களில், அந்த வருடத்தில் அவர் என்னென்ன சின்ன பாவங்கள் செய்தாரோ அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான, நம்முடைய நன்மைகள் உயர்த்தப்படுவதற்கான ஷஹருல் முபாரக்குன், நம்முடைய செல்வங்கள், அருள் வளங்கள், பரக்கத்துகள் பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கான ஒரு சிறப்பிற்குரிய மாதத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த மாதத்தில் முழுமையாக மார்க்கம் சொல்லித் தருகின்ற அடிப்படையில் அதனை வரவேற்று மார்க்கம் சொல்லித் தருகின்ற அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய இரவு நேர தொழுகைகளை, நம்முடைய செல்வங்களை தர்மம் செய்வதில் எந்த அளவிற்கு நன்மையான காரியத்தை நம்மளால் பொருளால் உடலால் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்கின்றவர்களாய் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ரமலானை நாம் வரவேற்கின்ற பொழுது பெருமானார் இந்த ஹதீஸை இப்படி சொன்னார், இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம், அதை நீங்கள் தவற விட்டு விட வேண்டாம். பெருமானார் இப்படி இன்னொரு ஹதீஸில் அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ரமலான் மாதத்தினுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். ஒரு மனிதன் ரமலானை முழுமையாக அடைந்து அவர் என்ன செய்து விட்டார், முழுமையாக அதனுடைய ரமலானுடைய நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அவரை விட கை செய்தக்கூடியவர், நாசத்திற்குரியவர் யாரும் இல்லை என்பதாக பெருமானார் சொல்லுகின்றார். ரமலான் என்பது நம்முடைய நஷ்டத்தை போக்குகின்ற அருமையான ஒரு மாதம். இந்த ரமலானை அடைகின்ற பொழுது நன்மைகளை சேகரித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள், நம்மை விட பேர் ஆபத்துடையவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி. ரமலான் அடைகின்ற பொழுது நம் அமல்களை கொண்டு நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் சொல்லுகின்றார்கள். அவனை விட நாசத்திற்குரிய ஒரு மனிதன் யாரும் இல்லை என்பதாக பெருமானார் சொல்லுவார். வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கும், இரண்டு சகோதரர்கள், அதிலே ஒரு சகோதரர் ஒரு வருடத்தை முழுமையாக கழிப்பார், ஒருவர் போரிலே சென்று மரணித்து விடுவார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு இந்த வரலாறு. அப்ப மரணித்தவர் ஷஹீதாக இருப்பார். ஷஹீதிலே போரிலே சென்று மரணித்து விடுவார். ஷஹீதுக்கு அல்லாஹ் தருகின்ற நன்மைகள் அதிகம். நாளைக்கு கியாமத்திலே இரண்டு மனிதர்களும் வருவார்கள். அந்த இரண்டு மனிதர்களிலே இந்த ஒரு வருடம் பூர்த்தி செய்த மனிதர் இவரை விட முந்தி சொர்க்கத்திற்குள்ளே செல்லுவார். இவர் அடுத்தபடியாக செல்லுவார், ஷஹீதாக இருக்கக்கூடியவர். பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டது, யார் ரசூலல்லாஹ், இவர்தான் ஷஹீது, அல்லாஹ்விற்காக தன்னுயிரை மார்க்கத்திற்காக கொடுத்தவர் அல்லவா, அப்ப அவர்தான் முதல்ல சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், இவர் எப்படி சென்றார் என்பதாக கேட்கப்படுகின்ற பொழுது பெருமானார் அழகாக சொன்னார்கள், அவர் ஒரு வருடம் வாழ்ந்தார், அந்த ஒரு வருடத்திலே ஒரு ரமலானை அவர் அடைந்து கொண்டார். அந்த ரமலானை அடைந்ததின் காரணமாக, அந்த ரமலானிலே அவர் அமல் செய்ததின் காரணமாக, அந்த ரமலானை முழுமையாக பூர்த்தி செய்ததின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை தந்தார் என்பதாக பெருமானார் சொல்லுகின்ற செய்தியை ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். மேற்கனவே அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானை அடைகின்ற நாம் அதிலே முழுமையான நன்மைகளை பெற்று அதனை பகலிலே நம்மளால் முடிந்த அளவிற்கு நோன்பை நோற்று குர்ஆனை அதிகமாக ஓதி அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், ஷஹர் ரமலான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன், அந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த மாதத்திலே நம்மளால் முடிந்தது ஒவ்வொரு வக்துக்கு பின்னால் ஒரு குர்ஆனை முழுமைப்படுத்துவதற்கு நாம் தயாராக வேண்டும். ஒவ்வொரு வக்துக்கு பின்னால் ஒரு 2 பக்கம் 2 பேஜ் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால், ஒவ்வொரு துறை ஃபஜ்ருக்கு பின்னால் ஒரு 2 பக்கம் ஈஸியாக முடிச்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதே போல லுஹருக்கு பின்னால் ஒரு 2 பக்கம், அசருக்கு பின்னால் ஒரு 2 பக்கம், இப்படி நாம் 2 பக்கங்களை மாத்திரம் ஓதி வந்தால் அவர் ஒரு மாதம் முடிகின்ற பொழுது முழுமையாக ஒரு குர்ஆனை அவர் முடித்து விடலாம். ஏன்னா ஒரு ஜுஸுவிற்கு 9 பக்கங்கள் 10 பக்கங்கள் வரும். அப்போ ஒரு 10 பக்கங்கள் என்பது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸை முடிப்பதற்கான ஈஸியான ஒரு செய்தி. ஒருவர் உட்கார்ந்து முழுமையாக ஒரு ஜுஸை ஓத வேண்டும் என்று சொன்னால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அப்போ ஒவ்வொரு வக்துக்கு பின்னால் ஒரு 10 நிமிஷம் நாம் அதற்கு செலவழித்தோம் என்று சொன்னால் ஒரு குர்ஆனை முழுமையாக நாம் முடித்துவிட முடியும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதத்திலே குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கின்ற பாக்கியவான்களாக வல்லோன் அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கிரமிப்பு புரிவானாக. வருகின்ற ரமலானை அமல்களை கொண்டு சிறப்பித்து, அமல்களை கொண்டு அதை கண்ணியம் செய்து, அது கொண்டு வருகின்ற அன்பளிப்பான நன்மைகளையும் அருள் வளங்களையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்லடியார்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரமிப்பு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.